இல்லை விள மீனுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிறாச்சு. அருமையான எண்ணெய் இல்லாத மீன் குழம்பு, வீடே மணக்கிற மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி செய்யப்படுறது மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வெந்தயம், உப்பு எல்லாம் உண்டா போட்டுக்கிறாங்க. இதுக்கு பிறகு புளி கரைசல், புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றுறாங்க. அதில் அப்படியே மிளகாத்தூள், இது வீட்டிலேயே செய்த மிளகாத்தூள், போட்டு வடிவாக கிளறி இது குழம்பு வச்ச மாதிரி தான் கிடக்கு. முதல் பாலை விட்டு பார்க்க வேண்டியதான் குழம்பு. ஓகே, சரி அடுப்பில் வச்சாச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிடாக்கு வச்சுட்டு மூடி விட்டாச்சு. தேங்காயை திருவி எடுத்துக்கொண்டு அந்த தேங்காயை கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பாலை எடுத்துடணும். பாலை எடுத்துட்டு இந்த புளிக்கரைசலில் கொதிக்குது, இதில் பாலை ஊற்றணும். இந்த பால் விட்டாச்சு. இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெயே ஒரு சொட்டு துளி எண்ணெயே இல்லை. எண்ணெயே இல்லாமல் நாங்கள் கமக்கிற மீன் குழம்பு செய்கிறோம். பாருங்கள், மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது மீன் குழம்பு. கொதிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம், வத்தட்டும். பார்த்திங்களா, 10-15 நிமிஷம் வத்த விட்டு மீடியம் ஃப்ளேமில் வத்த விட்டுட்டு மீன் குழம்பு கொஞ்சம் வத்திட்டுது. இனி நாங்கள் இறக்கி சாப்பிட வேண்டிய பருவம் வந்துட்டு. அம்மா கை பக்குவம் செம்மையாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன்னு இப்போயே எனக்கு சும்மா வாசனையெல்லாம் தூக்குது. வாங்க சாப்பிடுவோம்.